வரையில் ஜூமில் நடாத்தப்படும். இங்கு வந்திருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று திருமதி பேச்சாளர் திருமதி வைத்திய கலாநிதி கமலா அருணாச்சலம் அவர்களையும் வரவேற்று, இன்று பூஷகர் அவர்கள் வரவில்லை, அதற்காக இன்றைக்கு ஆரம்பிக்கிறதற்கு முதல் திருமதி விஜி கனகேந்திரன் அவர்கள் தேவாரம் புராணம் படித்து மங்கள கேட்டுதல் திருமதி கமலா அவர்கள் வந்தவுடன் அவர்களுடைய மங்கள விளக்கேற்றி ஆரம்பிப்போம். இப்பொழுது திருமதி ஜி கனகேந்திரன் அவர்கள் தேவாரம் புராணம் படிப்பார்கள். சிற்றம்பலம் மாசில் மாலை மதியமும் வீசு இடவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி மேலே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை திறத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற உங்களல் போற்றி போற்றி. சிற்றம்பலம் யோசுவாமி திருவடிகள் போற்றி. போற்றி. சத்குர சிவயோக சுவாமிகள் திருவடி நன்றி மதி விஜி கனகேந்திரன் அவர்களே. இப்பொழுது நமது சிறப்பு பேச்சாளர் திருமதி வைத்திய கலாநிதி
கமலா அருணாச்சலம் வந்திருக்கின்றார்கள். அவர்களின் டைம் இன்னும் 45 நிமிடங்கள் இருக்கின்றன. அதற்கு முன் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். காலையில் இன்று நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். வீட்டில் இருப்பவர்கள் கவனமாக உள்ளுக்குள் பூட்டி இருப்பது நன்று. இன்றைக்கு 2 வீடுகள் அப்படி சோதிக்கப்பட்டிருக்கின்றது வேறு ஆக்களால. நான் இந்த வார்த்தைகளை சொல்ல கவனமாக இருக்கணும். அத்தோடு எப்படி நீங்கள் வீடுகளை காப்பாற்றுறத, உள்ளுக்குள் இருக்கிறவர்களையும் எப்படி நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கவனமாக இருந்து கொள்வது பவுன் நல்லம். அத்தோடு இங்கு மணிவண்ணன் வராதபடியா திருவாளர் முருகானந்தம் அந்த சீட்டில் இருப்பார். அவர் அடிக்கடி அந்த ஜூமை அவதானித்துக் கொண்டிருப்பார் திருவாளர் ரவீந்திரதாஸோட. இதை தொடர்ந்து திருமதி சரோஜா கனகசபைசன் அவர்கள் எமது நிகழ்ச்சிகளை ஒழுங்கு நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி திருவாளர் ராமநாதன். சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முதலில் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிவயோக சுவாமிகளின் மாதாந்த ஆயிலிய பூசையில கலந்து கொள்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறதாக அறிகிறேன். ஏனென்றால் நாங்கள் அது ஒன்றும் புறநினைக்க வழி இல்லை என்றால் எல்லா ஆலயங்கள்லையும் இன்றைக்கு விசேஷமான ஹோமங்களும் இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கணும். முருகன் கோயிலே நடக்குது. அதே நேரத்தில் சிவவிநாயகர் கோயில் எல்லா கோயில்களையும் நடைபெறுவதால் எல்லா அன்பர்களும் அங்கே நிற்கிறார்கள். அப்படியே நாங்கள் குறைந்த அங்கத்தவர்கள்தான் நாங்கள் இதில் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறோம். இருந்தாலும் சிவயோக சுவாமிகளின் பூசை எத்தனை பேர் இருந்தாலும் 2 பேரிடம் ஒழுங்காக நடைபெறும் என்பதை தங்களுக்கு அறிய தருகிறேன். நன்றி. அடுத்ததாக நாங்கள் சிறப்பு பாடல் மோப்பு திருமுகத்தையும் வாசித்து சிறப்பு பாடலையும் திருவாளர் முருகானந்தன் அவர்கள் பாடுவார். அனைவருக்கும் வணக்கம். மோப்பு திருமுகம். ஓம் சிவமயம். நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தமன்று. நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது தருமநெறியில் பிசகாது. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறம்பும் உள்ளவர். இப்படிக்கு அவனே நானே. அடுத்து சுவாமிகள் நற்சிந்தனை பற்றிய சிறப்பு சொல்லுகின்ற பாடல் 8ஆம் பதிப்பிலே 220ஆம் பக்கத்திலும் இருக்கிறது. நுழைவாயில் என்கின்ற அந்த பக்கத்திலும் இருக்கிறது. நற்சிந்தனை என்னும் நல்ல முதமுண்டக்கால் கற்கும் நிறை உண்டோ. ஆசினியில் விற்றோன் ஒன்றுமே இல்லாத உண்மத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. இதனுடைய நிறைவாக செல்லத்துறை சுவாமிகள் யோக சுவாமியினுடைய சீடன் அவர் சுவாமியை இழந்து பாடிய பாடல். சச்சிதானந்தத்தை சார் சீவரைதவே சிந்தனை வேதம் நல்கிய சத்குருவே உந்தன் மலர்ப்பதம் உந்தன் மலர்பாதம் ஓயாது உணர்வாதம் சிந்தை வதியும் சிவம். பக்கம் 210 அப்படியா 230ஆம் பக்கத்திலே உள்ள பாடலை பாடுவோம். சிவ சிவ செல்வ கணபதி ஓம் ஓம். சிவ சிவ செல்வ வேலாயுதன் ஓம் ஓம். சிவ சிவ செல்வ சிவ தொண்டன் ஓம் ஓம். சிவ சிவ செல்வ சிவனடியார் ஓம் ஓம். சிவ சிவம் உள் திருவருள் ஓம் ஓம்.
சிவ சிவ செல்வ திருமால் ஓம் ஓம் சிவ சிவன் முதல் தேவர்கள் ஓம் ஓம் சிவ சிவ ஐம்பெரும் பூதங்கள் ஓம் ஓம் சிவ 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 ஐம்பொறி ஓம் ஓம் சிவ 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 ஐம்புலன் ஓம் ஓம் சிவ 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 தச நாடிகளோம் ஓம் சிவ சிவ சத்குரு நாதன் ஓம் ஓம் சிவ சிவ செல்வ கணபதி ஓம் ஓம் சிவ சிவ சத்குரு நாதன் ஓம் ஓம் சிவ சிவ சத்குரு நாதன் ஓம் 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 சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றியோம். நன்றி திருவாளர் முருகானந்தன் அவர்களே. அடுத்ததாக வேல்முருகன் அவர்கள் நற்சிந்தனை பாடல் பக்கம் 1 என்னை எனக்கு அறிவித்தான் என்ற பாடல் 10 பாடல்களையும் பாடுமாறு அன்போடு கேட்போம். சிந்தனை எங்கள் குருநாதன். என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இடையடியில் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை மீதா உருவானான் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் வாழ வைத்தான் எங்கள் குருநாதன், உன்னை வீரை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய உண்ணா எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாத எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், தேகன்றி அல்லவென்றான் எங்கள் குருநாதன், சித்தத்தில் திகழுகின்றான் எங்கள் குருநாதன், மோகத்தை முடி என்றான் எங்கள் குருநாதன், புத்திக்கு வித்ததென்றான் எங்கள் குருநாதன், தேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன், மண்ணும் மண்ணும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன், வாசியோகம் தேரென்றான் எங்கள் குருநாதன், மகான் நிலை அறியென்றான் எங்கள் குருநாதன், காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன், கங்குல் மகன் இல்லை என்றான் எங்கள் குருநாதன், நாசினுடி நோக்கென்றான் எங்கள் குருநாதன், நடனம் தேடியும் என்றான் எங்கள் குருநாதன், மாசிலோசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன், மற்றுப்பற்றை நீக்கின்றான் எங்கள் குருநாதன், திருவழியை அடைகின்றான் எங்கள் குருநாதன், எல்லாம் விளங்கும் என்றான் எங்கள் குருநாதன், கருவழியை கடவென்றான் எங்கள் குருநாதன், கட்டுப்படும் மனமென்றான் எங்கள் குருநாதன், ஒருவரும் அறியார் என்றான் எங்கள் குருநாதன், ஓங்கார வழி என்றான் எங்கள் குருநாதன், திருமலனாய் இருகின்றான் எங்கள் குருநாதன், நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன், திக்கு திகாந்தமெல்லாம் எங்கள் குருநாதன், சித்தத்துள் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன், பக்குவமாய் பேடென்றான் எங்கள் குருநாதன், பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன், அக்குமணி அணி என்றான் எங்கள் குருநாதன், அஞ்செழுத்தை ஓதென்றான் எங்கள் குருநாதன், நெக்கிட குறுகின்றான் எங்கள் குருநாதன், நித்திய நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன், தேடாமல் தேடென்றான் எங்கள் குருநாதன், சீவன் சிவன் என்றான் எங்கள் குருநாதன், நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன், நல்ல வழி தோன்றும் என்றான் எங்கள் குருநாதன், பாடாமல் பாடென்றான் எங்கள் குருநாதன், பத்தரினம் சேரென்றான் எங்கள் குருநாதன், பாடாமல் வழிபடென்றான் எங்கள் குருநாதன், வையகத்தில் வாழென்றான் எங்கள் குருநாதன், சித்திக்கும் முர்மொழியான் எங்கள் குருநாதன்,
சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். எத்திக்கும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன். எல்லாம் நீ என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். வித்தின்றி நாடு செய்வான் எங்கள் குருநாதன். முன்னவரும் அறியவனா எங்கள் குருநாதன். தத்துவாதீதனாய் எங்கள் குருநாதன். சகல சம்பத்தும் தந்தான் எங்கள் குருநாதன். ஆதியந்தம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். அதுவே நீ என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். போதி மயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். சுற்றுறந்து நின்றென்றான் எங்கள் குருநாதன். சாதி சமயமில்லா எங்கள் குருநாதன். தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். பாதியரும் காணவுண்ணா எங்கள் குருநாதன். வாக்குறந்த இன்பம் தந்தான் எங்கள் குருநாதன். முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன். முடக்கி கிடந்து என்றான் எங்கள் குருநாதன். அச்சமொடு கோபமில்லா எங்கள் குருநாதன். ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன். பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன். தச்சன் கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன். தாபுபரி கட்டென்றான் எங்கள் குருநாதன். நாமே நாமொன்று உரைத்தான் எங்கள் குருநாதன். நமக்கு குறைவில்லை என்றான் எங்கள் குருநாதன். ஓமோம் விலை என்றான் எங்கள் குருநாதன். போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன். தாமே தாமன் உரைத்தான் எங்கள் குருநாதன். சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். ஓமென்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன். உமையெழுத்தறி என்றான் எங்கள் குருநாதன். நன்றி. அடுத்ததாக ஜூமுக்குள்ள செல்வரட்ன மாஸ்டர் வந்திருக்கீங்களா? ரவி ஓமோ வந்திருக்கிறார் பார்க்க. வந்து பார்த்துட்டு இருக்கிறாரா? ஓகே ஓகே, அப்போ நன்றி. செல்வரட்ன மாஸ்டர் அவர்களே, தயவு செய்து பக்கம் 69 வனிதா செல்வரட்னம் அவர்கள் நல்லூரான் திருவடி என்ற பாடலை பாடுவார். திருமதி வனிதா செல்வரட்னம். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நல்லூரான் திருவடி. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி. கிளியே இரவு பகல் காணேனடி. எல்லாம் மறப்பேனடி. கிளியே இரவு பகல் காணேனடி. ஆன்மாளியாதன்று அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி. கிளியே நல்லூரான் தஞ்சமடி. நான் மறந்து போவேனோடி. கிளியே நல்லூரான் தஞ்சமடி. தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவலன காமடி. கிளியே கவலையெல்லாம் போகுமடி. காவலமன காமடி. கிளியே கவலையெல்லாம் போகுமடி. எத்தொழிலை செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன, கர்த்தன் திருவடிகள் கிளியே காவல் அறிந்திடடி. கர்த்தன் திருவடிகள் கிளியே காவல் அறிந்திடடி. பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வென்றாலும் அஞ்சுவமோ நாங்களடி. கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. அஞ்சுவமோ நாங்களடி.
கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி பருதிகாயில் வாடாது பவனம் வீசில் வீழாது பறவை சூழிலாளாதடி கிளியே படைகள் மோதில் மாயாதடி அந்த மாதிரி இல்லாத ஆன்மாவே நாங்கள் என்று சிந்தை தந்த செல்வ நடி கிளியே சீரார் நல்லூராசனடி வந்ததிலும் போனதிலும் மனதை வையாதே என விந்தையுடன் சொன்னானடி கிளியே விளங்கு நல்லூர் வாசனடி சாதனைகள் செய்த பேர்கள் சாகார் உலகில் என காதலுடன் சொன்னானடி கிளியே கலங்காத வீரடி சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாடல் பத்தும் பூமியில் சொன்னாலடி கிளியே பொல்லாங்கு தீருமடி நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மரபேனடி கிளியே இரவு பகல் காணேனடி எல்லாம் மரபேனடி கிளியே இரவு பகல் காணேனடி. சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி வனிதா செல்வரட்னம் அவர்களே. அடுத்ததாக திருவாளர் கந்தையா செல்வரட்னம் அவர்கள் பக்கம் 121 செல்வ குருநாதா என்ற பாடல். பக்கம் 121. பக்கம் 121 செல்வ குருநாதா சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. செல்வ குருநாதா செல்வ குருநாதா சிந்தை தடுமாறுதலா திருவருளை தந்தீரடா சிந்தை தடுமாறுதலா திருவருளை தந்தீரடா அல்லெல்லாம் நீக்கி ஆளாக்க வேண்டுமடா எல்லையிலா இன்பத்திலே என்னை இருத்தி வைத்திடடா எல்லையிலா இன்பத்திலே என்னை இருத்தி வைத்திடடா கல்லை நிகர்த்த மன்னம் கரையவரன் தந்திடடா தொல்லை வினை நீக்கி சுவமெனக்கே ஈந்திடடா தொல்லை வினை நீக்கி சுவமெனக்கே ஈந்திடடா நீயே நான் என்னும் நிச்சயத்தை காட்டிடடா பேயே போல் நான் இருந்து பிரமை கொள்ள வைத்திடடா பேயே போல் நான் இருந்து பிரமை கொள்ள வைத்திடடா அங்கும் இங்கும் ஓடி அலைந்து தீரேண்டா எங்கும் உன்னை காண எனக்கு வரம் தந்திரடா எங்கும் உன்னை காண எனக்கு வரம் தந்திரடா வலைப்பெற்ற மான் போல் மயக்கம் ஆகுதடா வலைப்பெற்ற மான் போல் மயக்கம் மிகு ஆகுதடா சிலைப்பட்ட பாண்டாம் போல் சிலைப்பட்ட பாண்டம் போல் சித்தஞ்சிதடா எனக்குள்ளே நீ இருக்கும் எழிலைத்தான் காட்டிடடா உனக்குள்ளே நான் இருக்கும் உண்மையிலே மாற்றிடடா உனக்குள்ளே நான் இருக்கும் உண்மையிலே மாற்றிடடா பேசாத பந்திரத்தில் பெருமை நீ தந்திடடா ஆசா பிசாசையற்ற வழி காட்டிடடா ஆசா பிசாசையற்ற வழி காட்டிடடா
என்னோடு உடன் பிறந்தார் எல்லோரும் மாண்டார்கள். உன்னுறவே அல்லாமல் ஓருறவு இல்லையடா. உன்னுறவே அல்லாமல் ஓருறவு இல்லையடா. செல்வ குருநாதா செல்வ குருநாதா சிந்தை தடுமாறுதடா. திருவருளை தந்திடடா. சிந்தை தடுமாறுதடா. திருவருளை தந்திடடா. சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி திருவாளர் சரவணன் ஐயா அவர்களே. அடுத்ததாக திருமதி விஜி கனகேந்திரன் அவர்கள் பக்கம் 159 இருவாசல் தாளிட்ட இன்பம் தந்த என்ற பாடல். பக்கம் 159. சிவசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசல் கண்டு திறந்திருந்தேனே, இருவாசல் தாளிட்டு இன்பம் தந்த குருவாசகத்தை குறிப்பாய்க் கொண்டு கருவாசல் காட்டும் கட்டெல்லாம் வெட்டி திருவாசல் கண்டு சிறந்திருந்தேனே. காலனை கோழி கருத்தினில் ஈசனை மேலனை வீட்டில் வெளியாய்க் கண்டேன். மாலணையாத மாட்சியை பெற்றேன். காலனை உதைத்த காரணம் இதுவே. மூல நிலத்தின் முட்டிய வங்கியால் மேலை நிலத்தில் வெண்ணெய் உருகிற்று. மூல மலத்தின் முதன்மை கெட்டது. சீலமனைத்தும் தெரிந்து கொண்டேனே. பொன்போல் மேனியீர் புரிபுன் சடையீர் என்போலவரும் எளியர் இரரே. துன்பே கவலை தொடராவண்ணம் அன்பே வந்திங்கு இணையாழ்வாயே. அன்பே வந்திங்கு இணையாழ்வாயே. எல்லாம் சிவன் செயல். சூரியன் வருவது யாராலே, தூமதி தவழ்வது யாராலே, வெண்மீன் மிளிர்வது யாராலே, வெயில் எறிப்பது யாராலே, கண்ணினை காண்பது யாராலே, காற்றும் அடிப்பது யாராலே, தண்ணீர் பெருகுதல் யாராலே, தக்கோர் புகழ்வது யாராலே, பூமி சுழல்வது யாராலே, பூக்கள் மலர்வது யாராலே, கால்கண நடப்பது யாராலே, கைகளெடுப்பது யாராலே, எண்ணிப்பார் நீ அறிவாயே. எல்லாம் சிவன் செயற்குரியாயே. சொல்லு சுதந்திரம் பெறுவாயே. சுவாமி வாக்கிது தெரிவாயே. எல்லாம் சிவன் செயல். நன்றி. யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி திருமதி விஜி கனகேந்திரன் அவர்களே. சூமுக்குல அருளாம்பி அம்மா இருக்கிறா. நீங்க பாட அவாக்கு எதுவும் கொடுக்க போறீங்கன்னா இப்ப கூப்பிடலாம். ஓகே, அவ பக்கம் அவ சரியில்லைன்னா அவ எந்த பாடல் பாட போறானது அருளாம்பி நீங்க உங்களோட பக்கத்தை சொல்லி போட்டு படிங்க. பக்கத்தை சொல்ல சொல்லலாம். நான் பாடட்டுமா? அதான் பக்கத்தை சொல்லி பாடுங்க. யோகசுவாமி திருவடிகள் வாழ்க. 5ஆம் பதிப்பில் 339ஆம் பக்கம் சிவனடி வாழ்க.
யோசாமி திருவடிகள் வாழ்க வேண்டும். உலகெல்லாம் உணர்ந்த ஒருவனடி வாழ்க. அலகிலாநாதன் அடியினை வாழ்க. ஈராய் முதலாய் இருந்தோன் அடி வாழ்க. மாறா கருணை வளரடி வாழ்க. சிவனன் நாமம் திருவுடையாண்டாள் வாழ்க. என்னை விலகா இறைவனடி வாழ்க. அன்னை போல் வந்த அவனடி வாழ்க. பின்னை புறவி பெருமானடி வாழ்க. முன்னை வினை தீர்த்த முதல்வனடி வாழ்க. எல்லாமாய் அல்லமுமாய் இருந்தோனடி வெல்க. கொல்லானை உதி போர்த்த குலகனடி வெல்க. தில்லையிற் கூத்தன் திருவடிகள் மிக வெல்க. எல்லையில்லா இறைவனடி வெல்க. கல்லானை கண்ணல் கரி சுவைத்தோன் அடி போற்றி. நல்லோரை நாளும் பிரியா நடி போற்றி. நாரணனும் காணாதனடி போற்றி. ஆரணமும் காணா அடியில் நிகழ்தாம் போற்றி. புரணமான புண்ணியன் தந்தாள் போற்றி. எல்லையில்லாமல் இருந்து புறந்தோனை எல்லையில்லா கருணையினால் ஆண்ட பின்பு கண்டேன் கழித்தேன் கலங்காத சித்தமென்று கொண்டேன் கூலித்தேன் குவலயத்தை ஆசையெல்லாம் விண்டேன் வெளிப்பட்டேன் வேறொன்று இச்சையுமே அண்டாத வண்ணம் அடிமை கொண்ட பொம்மானே. பொன்னானமே நீங்கன பொக்குவரவில்லானே. என்னாலும் என்னை மரபா பெருமானே. அடியார் தம்முள்ளமே ஆலயமாய் கொண்டோனே. கடியார் புறமூன்றும் கண்ணழகார் கொன்றோனே. முடியா முதலிருமானவனே. அடியனையாட்கொண்ட ஐயா பெருமானே. பொடியாகும் மேனியனே பூங்கொழலாள் பாகனே. படிமீதில் வேடனற்ற பன்றையோனுண்டோனே. அடியார்க்கு அடியனே ஆனந்த கூத்தனே. பாண்டியனாய் வந்து மண்ணி பாராண்டவம்மானே. வேண்டுவார் வேண்டுவதை விரும்பி கொடுப்போனே. இருநிலநாட்டியாயிருந்து இறையோனே. மறுவார் குடலையொடு மகிழ்ந்தங்கிருந்தவனே. அப்பருக்கு பொற்காசளித்த பெருமானே. ஒப்பிலா ஒன்றே ஒளியே என வளர்த்தி எப்பொழுதும் முனை இறைஞ்ச தப்பிலா தன்னர்களை தந்தாள் தனி பொருளே. யோசாமி திருவடிகள் வாழ்க. நன்றி. நன்றி திருமதி ஏலாம்பி அம்மாவே. அடுத்ததாக திருமதி பத்மா குணதாசன். பக்கம் 229 உலகம் உவக்கவும் என்று ஆரம்பிக்கப்படும். பக்கம் 229. சத்குரு யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஒன்றே தெய்வம் ஒன்றே உலகம். பக்கம் 229. உலகமுவக்கவும் உள்மனம் கலிக்கவும் கலரும் வாசகம் கருத்திலிருத்துக. ஒன்றே தெய்வம் ஒன்றே உலகம் நன்றே என்றும் நாடி புரிவாய். நிசட பொருளல
நிறை தரு சேர்த்து பேச வரிதும் பெருமையவராலும் ஆதலால் உன்னை அங்கி சுடாது காதல் சேர்க்காற்றும் உலர்த்தா கவலல் மாதிரந்தானும் வருத்த முடியாது ஓதிடு குளிரச் செய்யாதுனை ஈரிலா பொருணி எல்லளவேனும் மறிலா மகிழ்ச்சி மனத்திடை கொள்வாய் சாதி சமயம் யாவும் உனக்கில்லை நீதியொன்றை நெஞ்சிடை வைத்திடு உபாதி செய்யும் புலன்வழியூராதே அபயமொன்று என்று முனக்கீழை செய்ய வேண்டிய செவ்வனே செய்வாய் உய்ந்தாய் முன்னர் உலகமுன் கைவசம் சந்தேகமில்லை சாற்றினன் கேணி சத்குரு உன் துணை சாட்சி நீயாவாய் அற்புத அடியினை என்றும் வாழ்கவே ஒன்றே தெய்வம் ஒன்றே உலகம். நன்றி. யோசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி பத்மாவனதாசன் அவர்களே. நவரத்னம் ஐயா வந்திருக்கிறார். நீங்க ஏதாவது நவரத்னம் படிக்க போற நவரத்னம் ஐயா அவர்கிட்ட கேளுங்க, இந்த புத்தகத்துல இந்த பக்கம் படிக்க போறாருன்னு கேளுங்க ஒருக்கா ப்ளீஸ். ரீடிங்கா? ரீடிங் தயவு செய்து பக்கத்தை சொல்லிட்டு நவரத்னம் ஐயா ரீடிங் செய்யறாரு, படிக்க பாட்டு படிக்க மாட்டார். ரீடிங் கேளுங்க. பாட்டு படிக்க போறாரா இல்ல ரீடிங் செய்ய போறாரா? உண்டு அது கேக்குது நீங்க சொல்றது. ஓ நீங்க வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வாசிப்பேன், ரீடிங் தான் செய்ய போறேன். பக்கத்தை சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். இது 371வது பக்கம். நச்சிந்தனை. நான் யார்? நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தமன்று, நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடவுள். ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது தர்ம நெறியில் பிசகாதை. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலையில் என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறமும் உள்ளார். இப்படிக்கு அவனே நானே. ஓம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்கள் பக்கம் 98 பூவு குயிலே என்ற பாட்டு. சுவாமிகள் திருவடிகள் போற்றி. பக்கம் 98 பூவு குயிலே. பூவு குயிலே பறந்து பூவு குயிலே கும்பிடுவார் மனத்தாரை. பூவு குயிலே நாவு கிரியவனை நல்ல குயிலே நம்மனை இங்கு வர. பூவு குயிலே சிவன் சிவன் என்று சொல்லும் சித்தர் போலாம் தேடும் பொருளை வர. பூவு குயிலே
நாவலரும் பாவலரும் பணிந்தேத்தும் நல்ல சிவன் இங்கு வர கோயிலே தேன் சொரியும் சோலையில் வாழ் தெய்வ கோயிலே தேவாதி தேவன் வர கோயிலே நான் படும் பாடனைத்தும் நயந்து சொல்லி நாதனை இங்கு வர கோயிலே இளமையும் மூப்புமில்லா எம்பிரானை இங்கே என்னை தேடி வர கோயிலே இளம்புரை அணிந்த வீரான் இங்கே வர எழிலுடன் பறந்து போய் கோயிலே ஓயாமல் உள்குவரம் உள்ளத்தானை உத்தமனை இங்கே வர கோயிலே வாயார பாடுவரம் மனத்தானை வல்லலை இங்கு வர கோயிலே கோயிலே பறந்து கோயிலே கும்பிடுவார் மனத்தானை கோயிலே. திருவடிகள் போற்றி. நன்றி திருவடி இந்திரா குணசிங்கம் அவர்களே. அடுத்ததாக திருவாளர் வேல்முருகன், பக்கம் 305, கண்ணபிரானும் காணாத திருவிழியான பாடல். 305. யோசாமி திருவிழிகள் போற்றி போற்றி. திருவடி துணை. கண்ணபிரானும் காணா கடலினை என்றும் துணையோ உள்ளும் வள்ளும் ஒன்றாய் நின்ற மெய்யடியம் துணையோ எண்ணு வண்ணாம் எல்லாம் அறியும் இணையடியம் துணையோ நன்னும் அடியார் நாவில் நிற்கும் நல்லடியம் துணையோ பண்டும் ஒன்றும் மற்றும் உள்ள பலனடியம் துணையும் மண்டு பேயோடாடும் மலரடி என்றும் துணையோ நன்றும் சீதும் தானா காத நல்லடியம் துணையோ மன்றூளாடும் மலரடி இடைகள் ஒன்றும் துணையோ அந்த மாதிரி இல்லா அடியினை என்றும் துணையோ வந்த கால நுயிரை வாங்கிய மலரடியம் துணையோ பந்த பாசம் நீக்கி ஆண்ட பலனடியம் துணையோ தந்தை தாயா நின்ற தாளினை என்றும் துணையோ நினைக்கும் அடியரை உருக்கும் அடியினை என்றும் துணையோ நினைத்த காலனை செருக்கும் அடியினை என்றும் துணையோ தனத்தன தனத்தன தாண்டவ தாளினை என்றும் துணையோ அனைத்தும் தானாய் ஆடிய அடியினை என்றும் துணையோ விண்ணும் மண்ணும் ஒன்றாய் நின்ற மெய்யடியம் துணையோ. யோசமிகள் போற்றி போற்றி. நன்றி திருவாளர் வேல்முருகன் அவர்களே. அடுத்ததாக பக்கம் 135, திங்கள் தங்கிய சென்னியர் என்று தொடங்கும் பாடல் அடியேன் பாடுகிறேன். திங்கள் தங்கிய சென்னியர் தீமிழிர் அங்கையாளரம் ஆருயிரானவர் எங்குமானவர்
எம்மிடர் தீர்ப்பவர் மங்குள் வாடும் இலங்கை வாழ்வானதே. எள்ளும் எண்ணையும் போலவே செய்துள்ளான் தெள்ளும் மாமரை தந்த திருவினான் கொள்ளும் அன்பர் உளம் கோயில கொண்டுளான் உள்ளுலாவும் இலங்கையிற் போந்ததே. வேத கீதத்தன் விண்ணவர் தம் பேரார் காதலோடு பிறத்தலும் சார்கிலான் காதலார் தொழுவார் தம் கருத்துள்ளான் தாது போலும் இலங்கை தலைவனே. மாதம் முறை மாறி விளங்குக மாதவர் மனம் நாளும் மகிழுக. பாதகம் பழி பாவம் தொலைகுக தீதகள் சிவ நாமம் சிறக்கவே. ஒற்றுமையாத ஊரிடையோங்குக மற்றும் நற்குணம் முற்றும் ஆகுக. கற்றும் கேட்டும் களலடி போற்றுக நற்றவம் இந்த நாட்டில் விளங்குக. யோகநாதன் உரைத்த இசைத்தமிழ் தாகமாகவி தான் புகழ்வார் தமக்கு ஆக வேண்டிய யாவும் அமதியில் யோகநாதன் அடிமலர் உய்வரே. நன்றி. அடுத்ததாக நாங்கள் உரைநடை பகுதிக்கு போகின்றோம். உரைநடையில் முதலாவது திருவாளர் பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் பக்கம் 364 தவம் என்ற தலைப்பிலே வாசிப்பார். தவம் பக்கம் 364. தவத்திலே மீன்பட்டவர்களை கூட 364 304 தவத்திலே மேம்பட்டவர்களை கூட இந்திரியங்கள் பரம்பு கடந்து இருக்கின்றன. ஆதலால் அவற்றை செல்வதற்கு சிறுத்தியான் செய்கிறோம். அதனால் மாத்திரம்தான் புலன்களை தன்வசப்படுத்த ஆகியவை விடைவிடாமல் சிறுத்தியானம் செய். மனிதன் விடயங்களை கருதும் போதெல்லாம் கற்றுண்டார். கற்றுதலால் விருப்பம் உண்டார். விருப்பத்தால் சினம் பிறர். சினத்தால் மயக்கம். மயக்கத்தால் தவறுதல் உண்டார். ஆதலால் இன்னை சிவத்தியானம் காத்து. நாங்கள் எங்கள் சுருமை குணத்தினால் இயல்பு அழிந்து தரும வழியின்றி தவறுதல் நீங்கி திடமுண்டாக சிவத்தியானமே சிறந்து கருவியாகும். இந்த உலகத்தில் மிகுந்த செல்வம் இருப்பினும் வானூரை ஏவல் கொள்ளக்கூடிய வல்லமை இருப்பினும் நாங்கள் புலன்களை அடக்கி ஆளுதல் முடியாது. ஆதலால் திருவருளை முன்னிட்டு மனத்தை புலன் வழி செல்லாமல் அடக்கியாள். இதுதான் தவமென்று பெரியோர் சொல்வர். இதை விடுத்து விடம்பமான வேள்வி முதலியவை செய்வதால் திடம் உண்டாக மாட்டாது. ஸ்லோகம் பாவனை பக்கம் 360. தெய்வத்தை நம்பும் முழுமனத்தோடு நம்பும். உலகில் உனக்கு இனியதென தோன்றும் எவற்றிலும் இனியதாக நினை. அதனை விட வேறில்லை என்று நினை. இருக்கும் போதும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் நினை.
உனது நரம்பிலும் தசையிலும் இரத்தத்திலும் தெய்வம் என்ற நினைவே நிறைவாக்கும். நான் இல்லை, கடவுளே இருக்கிறான் என எண்ணும். கடவுளை கும்பிடுதலே வாழ்வின் இலக்காக வைத்துக்கொள். எவன் எதை நினைக்கிறானோ அவன் அருவார். கடவுளை உனது உள்ளத்தில் வைத்து வளர்ப்பாயாக. எல்லாம் அவருடைய செயலார். வீட்டில் எல்லாம் அவனாகவே காணப்படும். நன்றி பரமேஸ்வரன் அவர்களே. அடுத்ததாக பக்கம் 364 நானே நீ திருவாளர் வாமனானந்தன் என்று வாதிக்கிறார். லோகர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. நானே நீ, என்னுடைய ராஜ்யத்தில் ராப்பகல் இல்லை, நன்மை தீமை இல்லை, நீ நான் இல்லை, இன்றைக்கு நாளைக்கு இல்லை, பெரிது சிறிது இல்லை, நீ இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமாகில் அங்கு முழு மனத்தோடு வெளியேற கடவாய். புகையிரதம் வேண்டியதில்லை, மாட்டு வண்டி தேவையில்லை, பின் வேண்டுமாகில் வைராக்கியம் என்னும் புதுக்காத வண்டிலும் சாந்தம் என்னும் 2 வெள்ளை எருதுகளும் மனப்பாங்கியம் என்னும் சமையாத சாதமும் யாசகம் என்னும் அஸ்தவஸ்திரமும் ஞானம் என்னும் மூக்கு கண்ணாடியும் எடுத்துக்கொண்டு பின்முன் நடாமல் வரக்கடவை. அப்பொழுது நீ காணவிருக்கும் காட்சிகளை என்றென்று சொல்ல முடியாது. கடவுளே சாட்சி. திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்ததாக நாங்கள் உடனடை பகுதி முடித்துக் கொண்டு தியானம், மௌனம், சும்மா இருத்தல், இதை திருவாளர் முருகானந்தன் அவர்கள் வந்து நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். நன்றி. இங்கே பிரதம பேச்சாளர் தியானத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் சுவாமிகளுடைய 153வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற அல்லது அதை மகிழ்வு தெரிவிக்கின்ற வகையில் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினோம். அங்கே சுவாமிகள் இங்கே வைக்கப்பட்ட திருவுருவச் சிலையும் அதிலே 3வது வருட நிறைவை காண்கின்ற தினமாக இருந்தது. அப்பொழுது இங்கே 2 பிள்ளைகள் வந்து ராஜி ரூபன் அவர்களுடைய பிள்ளைகள், திருமதி ரூபன் அவருடைய பிள்ளைகள் வந்தார்கள். அவர்களுக்கு சூழ்நிலை இருக்கிறார்களா? ஆகவே அதிலே அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னது, அதனுடைய அந்த ஒற்றை வார்த்தையுடைய சிறு விரிவாக்கம் மாதிரி இதிலே ஒரு பகுதியை வாசிக்க இருக்கிறேன். அதாவது அவருடைய ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக சொன்னார், ஆன்மீக சரி, எக்ஸாக்ட் வேர்ட் தெரியாது, அந்த ஆன்மீகம் நேற்று அன்றைய தினம்தான் அவர்கள் முதலாக வந்தார்கள். இதிலே ஒரு விசேடம் என்னவென்றால், எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளர்களில் பிரதமராக அடியேன் கருதுகின்ற மாமன் அண்ணா அவர்களுடைய ஏற்பாட்டிலே முதலாக சிறு குழந்தைகள் வந்து பங்கு வச்சிருக்கிறார்கள். இது ஒரு அருமையான ஆரம்பம். ஆகவே அந்த ஆரம்பத்திலே இந்த பிள்ளைகள் சொன்னது அவருடைய ஆன்மீக யாத்திரை ஆரம்பித்தது. ஆன்மீக யாத்திரை என்கின்ற பொழுதும் அந்த வார்த்தை, அந்த யாத்திரை என்ற வார்த்தையை நான் சரியாக சொல்றேன்னு தெரியவில்லை. அதாவது செல்லப்பா சுவாமிகளிடம் அவர் தன்னுடைய அந்த ஆன்மீகம் சம்பந்தமான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு அவர் புறப்படுகின்றார். அப்ப அடியேன் சொன்னேன், இதைத்தான் திருமுருக ஆட்சிப்படையிலே இருபிறப்பாளர் என்கின்ற ஒரு வார்த்தையிலே பிராமணர்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது. பூணூல் தரிக்கின்ற பொழுது அவர்கள் 2வது பிறப்புக்குள்ளே வருகிறார்கள். கிறிஸ்தவத்திலும் அந்த ஞான ஸ்நானம் செய்கின்ற பொழுது 2வது பிறப்பு வருகின்றது.
இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த நூலிலே யோகசுவாமிகளின் வாழ்க்கையும் வழிகாட்டுதலும் என்கின்ற இந்த நூலிலே அது சம்பந்தமான ஒரு பகுதியை வாசிக்க போகிறேன். ஆனால் எனக்கு 4 பஸ் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். 4 பஸ் வரைக்கும் கட்டுத்தட்டு. முதற்கண்ணாக இதற்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்றைக்கு ஏற்கனவே நன்றி சொல்லிவிட்டேன். இன்றைக்கு 2ஆம் தரமும் அதற்கு நன்றி சொல்கின்றேன். ஏனென்றால் ஜூமிலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய பெரியார் டாக்டர் நவரட்னம் அவர்கள் இந்த நூலை அடியனுக்கு கையளித்தார். அதே போன்று 2 நற்சிந்தனை தொகுப்பும் இந்த 3 அடிய யோகசுவாமிகளுடைய அருள்மொழிகளையும் தந்தார்கள். அருள்மொழிகள் 3ம் சரோஜாக்காவுக்கும் மாமனண்ணாவுக்கும் இதை ஜூமில் பங்கு பெற்றுகின்ற தம்பி மணிவண்ணனுக்கும் இயக்குகின்ற மணிவண்ணனுக்கும் கொடுத்தோம். இந்த நற்சிந்தனை பாடல் தொகுப்பை ஒன்று சரோஜாக்காவுடைய மகனுக்கும், மற்றது அன்றைய தினம் அவர்கள் அந்த ராஜிக்கும் கொடுத்தோம். அப்ப ஏனென்றால் இது டாக்டர் விளம்பரத்துக்காக செய்யவில்லை, ஆனால் அவருக்கு நன்றிகருதலை தெரிவிக்குமா சொல்லிக்கொண்டு விடயத்துக்கு வருகின்றோம். இதிலே இந்த புத்தகத்திலே 36ஆம் பக்கத்திலிருந்து 40ஆம் பக்கம் வரை இந்த விடயம் இருக்கின்றது. ஆனால் நான் அதிலே முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல போகின்றேன். அதிலே தவம் என்கின்றதாக அந்த தலைப்பு ஆரம்பிக்கிறது. அதில் சொல்றார், செல்லப்பர் சித்து மயக்கத்தை நீக்கிய சீடர், சித்து மயக்கத்தின் நீங்கிய சீடரை முத்திப்பந்தல் இருத்துவதற்கு முன் நல்லூர் தேர்முட்டி தூண்டியிலிருந்து தவம் இயற்றுமாறு பணித்தார். அப்ப முதலாவது ஒரு முக்கியமான வார்த்தை வருகிறது பாருங்கள், சித்து மயக்கத்தில் நீங்கிய சீடரை. இப்ப இந்த சித்து மயக்கத்துக்குள்ளே இருப்பவர்களாகத்தான் சாதாரணமான எங்களை போன்றவர்கள் இருக்கிறோம். அந்த சித்து மயக்கத்தில் நீக்கப்பட்டவராக யோக சுவாமிகள் விளங்கி இருக்கிறார். அங்கேதான் அந்த குருவினுடைய தொடர்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தவத்திற்கு போவதற்கு ஒரு குவாலிஃபை பண்ணுகிறார். அந்த இடப்பட்ட நாட்களிலே யாரடா நீ தேரடா உள் சீரடா பற்று என்கின்ற அந்த வாக்கியங்களை சொல்லி தன்பால் அவரை ஈர்த்து சில அப்பொழுது யோக சுவாமிகள் ஸ்டோக் கீப்பராக பணியாற்றி கொண்டு இவர் வந்து போகின்ற காலகட்டம் அது. தவம் இயற்ற பணியாற்றுகிறார். ஏனென்றால் இன்றைக்கு பரமேஸ்வரங்கள் தவம் என்கின்ற அந்த தலைப்பிலே வாசித்தபடியால் இதை சொன்னோம். அப்ப சொல்லி போட்டு சொல்லுகின்றார், பாடாமல் பாடு, தேடாமல் தேடு, நாடாமல் நாடு, சுற்றுறந்தனில் பார்ப்பதெல்லாம் நீ, அயல் உனக்கு இல்லை, ஏதும் ஒன்று அரணில் இருந்து பார், சங்கற்பமில்லை என்ற மொழிகளை எல்லாம் அவரை அகமூமாக்கி நிர்மூலமாக மன்னிக்கும் அருளை பொழிந்து கொண்டிருந்தனர். இதுகளெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலே சுவாமிகளுக்கு பாடலிலே அவ்வப்போது வரக்கூடிய வார்த்தை. பாடாமல் பாடு, தேடாமல் தேடு என்பது அங்கே இந்த வார்த்தைகள் எல்லாம் நாடாமல் நாடு, சுற்றுலத்தில் பார்ப்பதெல்லாம் நீ. இந்த 5 வார்த்தைகளும் எங்கள் பாடலிலே வேர்முருகன் பாடிய பாடலிலே வந்தது. அயல் உனக்கு இல்லை, ஏது ஒன்றரனில் இருந்து பார், சங்கற்பம் இல்லை ஆகிய அந்த வார்த்தைகளும் அவ்வப்போது வருகின்றன. அப்ப இந்த வார்த்தைகளின் ஊடாக அவருக்கு ஞான சாதனைக்கான விடயங்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் அவர் செய்து போட்டு அவருடைய அந்த தவத்திலே அவர் குவாலிஃபை பண்றான்னு மன்னிக்கவும், எனக்கு அதுக்கான சரியான வார்த்தையை எனக்கு சொல்ல தடுமாறுகின்றேன். அவர் சொல்லுகிறார், இவரெல்லாம் படிச்சு முடிச்சு விட்டார். ஒரு வைத்தியத்தில் எங்கள்கிட்ட ஒரு வைத்தியகரான நீங்க பேச வருகிறார், அங்கே ஒரு வைத்தியகரான இருக்கிறார். அந்த படிப்பு முடிஞ்சா நீங்கள் வைத்தியத்துக்கு போகலாம். அது மாதிரி இவர் இந்த ஆன்மீக நிலையிலே உச்சத்துக்கு வந்த பிறகு இந்த தவ காலத்திலே இவருடைய உச்சத்துக்கு போகின்றார். அதுக்கு பிறகு சொல்லுகின்றார், இதான் மிக முக்கியமான வார்த்தை பாருங்கள், தவம் நிறைவுற்றதும், அதாவது இந்த தவக்காலம். செல்லப்பா சுவாமிக்கு தெரிகிறது, அந்த தவக்காலத்தின் பொழுது அவரையும் இன்னொரு அடியாரையும் தேர்முட்டியிலே 40 நாட்கள் வைத்திருந்து அவர்களுக்கு அவர்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய விடயம். அது வாசிக்கிறதுனா நேரம் போய்விடும். சொல்லுகின்றார், தவம் நிறைவுற்றதும் செல்லப்பர் 2 யானைகளை ஒரு தரையில் கட்ட முடியாது என்று கூறி அவர்களை கலைத்து விட்டார்.
2 சீடர்களையும் சொல்லுகிறார், 2 யானைகளை ஒரு தரையில் கட்ட முடியாது. அப்ப அதிலேயே எங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அந்த ஆனால் அந்த கிடைத்த அந்த யானை யோக சுவாமிகள், மற்ற அடியார் எங்கு சென்றார், அவர் என்னவானார் என்று தெரியவில்லை. அப்ப அதை பற்றி இன்றைக்கு பேச வேண்டும். அப்ப என்று சொல்லி அவர்களை கலைத்து விட்டாராம். அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு யோக சுவாமிகள் குருவினுடைய அருளாணைப்படி கதிர்காம யாத்திரை செல்லுகின்றார். கதிர்காம யாத்திரையினுடைய அனுபவம் 38, 39 பக்கங்களிலே இருக்கின்றது. அவைகளையும் அடியே இன்றைக்கு தவிர்க்கின்றேன். அப்ப இவர் போல கனனால் காணவில்லை. அப்ப உறவினர்கள் வந்து கேட்கின்றார்களாம், யோக சுவாமியினுடைய உறவினர்கள் செல்லப்பா சுவாமியை கேட்கின்றார்களாம், அவர் எங்கே போய் விட்டார் என்று. அப்ப இவர் சொல்லுகிறார், அவன் செத்து போனான். யோக சுவாமியை இவர்கள் கேட்க சொல்கிறார், அவன் செத்து போனான். அப்ப ஒரு பெரிய குரு சொன்னதன் அடிப்படையிலே இந்த உறவினர்கள் அவருக்கு ஒருவர் இறந்தால் செய்கின்ற காரியங்கள், உதாரணமாக எங்களுடைய சாதாரண பாசையில பேச போனால் ஐயர் வந்து கிரியை செய்து அதுக்கு பிறகு செலவு செய்து அந்தி அட்டி துடா கழிவெல்லாம் அப்படியான விடயங்கள் எல்லாம் செய்தாப்பது. இவர் அங்கே தன்னுடைய ஆன்மீக யாத்திரை முடித்துக் கொண்டு யாழ்ப்பாணம் வருகின்றார். இதிலே அடியேன் சங்கரத்தை சேர்ந்தவன். எனக்கு ஒரு குட்டி பெருமை இந்த இடத்துல. என்னுடைய அப்பா வேலைக்கடை சொல்லுவாங்களே, தில்லியம்பல ஓசியர் உடைய மாமனார் தான் இவரை ரட்னபுரா என்கின்ற இடத்திலே, அவருடைய பேர் சரவணமுத்து. அவருடைய கனவிலே சிவன் தோன்றி சொல்லுகின்றார், ஓவசியர் சரவணமுத்து பிரகடத்தில் தில்லியம்பலம் ஓசியர் மாமனார் என்பவரின் கனவிலே ஒரு பெரியார் தோன்றி அடியாரோடும், அடியார் ஒருவர் பசியோடும் தந்தை துணியோடும் வருகின்றார், அவரை எதிர்கொண்டு உபசரி என்று சொன்னபடி இந்த வருகின்றார். அப்ப கனவிலே தனக்கு சொல்லப்பட்டவர் இவர்தான் என்று இவர் உணர்கிறார். அவர் பேர் என்ன? சரவணமுத்து ஓசி. என்ன சொல்லுகின்றார்? மறுநாள் காலை கனவில் கண்டபடியே அடியவர் ஒருவரை சந்தித்து இவர் இன்னாரென அறிந்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராக தனது இல்லத்துக்கு அழைத்து சென்றார். இது ரட்னபுராவிலே நடக்கின்றது. அழைத்து சென்றார். இல்லத்திலே நீராடச் செய்து புது வேட்டி சால்வை அணிவித்து அமுதளித்து உபசாரம் செய்தபின் வழி அனுப்பி வைத்தார். சிவயோக செல்வரும் பொய்யிரத சீட்டுக்குரிய பணத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு தேவைக்கு மாத்திரம் பணம் பெறுகிறார். இங்கே சித்பவானந்தர் என்கின்ற ஒரு சுவாமி திருச்சியில இருந்தவர். அவருக்கும் அவருடைய அந்த தபோவனத்தை நடத்துவதற்கு அடியார்கள் பணம் கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தை அவர் சொன்னார், தேவையில்லை என்று. ஆனால் அது உலகியல் நிலையில இருப்பவர்கள் கொண்டான்னு இருப்பார்கள். இவர்கள் அருள்நிலையில் உள்ளவர்கள் பணத்தை தேவைக்கு மாத்திரம். ஆகவே அந்த நிலையிலே யோக சுவாமிகளும் போயிரத சீட்டுக்குரிய பணத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு திரும்பவும் நல்லூருக்கு மீள சித்தம் வைத்தார். இவ்வாறாய் ஆண்டியாக கதிர்காம யாத்திரை தொடங்கிய சிவயோகர் புது வேட்டி சால்வை புனைந்து புகையிரதத்தில் ஏறி யாழ்ப்பாணம் வந்தார். யோகநாதனை கண்ட உறவினர் மகிழ்ச்சியும் ஆச்சரியம் அடைந்தனர். இனி சொல்ல போற 3 வார்த்தையுடன் அடிய நிறைவு செய்கிறேன். மிகவும் அவதானமாக கேட்கும்படி பணிவன்புடன் நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். யோகநாதனை கண்ட உறவினர்கள் மகிழ்ச்சியும் ஆச்சரியம் அடைந்தனர். அவர்கள் செத்து போனார் என்ற செல்லப்பர் சொல்லை நம்பி கர்மாதிகளை எல்லாம் முடித்திருந்தனர். ஆதலால் செய்வதறியாது திகைத்தனர். அவர்கள் செல்லப்பரிடம் சென்று முறையிட்டனர். செல்லப்பர் டாக்டர் போட்டிருக்கிறார். அவர் சொன்னது செல்லப்பர் என்ன சொல்றார்? நாங்கள் பொய் சொல்வதில்லை, அவன் செத்து விட்டான் என்று மீளவன் சொன்னார். அவனுடைய அர்த்தம், உலக பிரகாரமான வாழ்விலே யோகநாதன், மாவட்டபுரத்திலே பிறந்த யோகநாதன் சதாசிவம் அவருடைய இயற்பெயர், அவன் செத்து விட்டான். இப்ப வந்திருப்பவர் ஒரு மீள்பிறவி எடுத்த அருளாளர். அந்த அருளாளருடைய சீடர்களாக அவருடைய அந்த ஞான இன்பத்திலே திளைக்கின்ற பாக்கியம் பெற்றவர்களை நாங்கள் இங்கே குழுமி இருக்கிறோம். அந்த நிலைக்கு யோக சுவாமிகள் உயர்ந்தார்கள். அந்த நிலைக்கு நாங்களும் உயர்வதற்கு, அந்த அளவுக்கு உயராவிட்டாலும் ஏதோ ஓரளவு கண்டாலும் உயர்வதற்கு இப்படியான சாதனைகள் மிகவும் பயன்படும் என்றும் கூறி, பத்தர் இனம் சேர் என்றான் எங்கள் குருநாதன் என்று அந்த எங்கள் குருநாதன் பாடலிலே வருகின்றது. அதைத்தான் நாங்கள் இங்கே ஒவ்வொரு ஆயுத தளத்திலும் செய்கின்றோம். 27 நாட்களுக்கு ஒரு முறை செய்கின்றோம். ஆகவே உங்க போன என்ன கிடைக்கும் என்பது
அவரவரை பொறுத்தது. ஆனால் ஒன்றை சொல்லலாம், இந்த 2 மனத்தியாலமும் நாங்கள் பக்தர்களாகத்தான் இருக்கிறோம். மாமன் அண்ணா, முருகானந்தன், கரை சபீசன் அக்கா, டாக்டர் கமலா அருணாசலம், இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள், டாக்டர் அவர்கள் தம்பி ரவீந்திரதாஸ், அதெல்லாம் பெயர். ஆனால் இப்பொழுது 3 மணிலிருந்து 5 மணி வரை நாங்கள் எல்லாரும் பக்தர்கள், யோக சுவாமியோட பக்தர்கள். அந்த பக்தரிடம் சேர்ந்து செல்லப்பா சுவாமி எனக்கு சொன்னதை எங்களுக்குள்ள பாடலை சொல்லியிருக்கிறார். இது எங்களுடைய ஆன்மீக நாட்டத்திற்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று கூறி இன்னும் சொல்ல பலது இருக்கின்றது. ஆனால் நேரம் நிறைவாகிய தட்டு கிடைத்தபடியால் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சத்குரு யோக சுவாமிகள். நவரத்னம் ஐயா கையை தூக்குறார், ஏதோ சொல்ல விரும்புறாரு. கருத்துக்கு சொல்லலாம். இப்பொழுது தியானம் 1 நிமிடம் அளவுக்கு நாங்கள் செய்வோம். தியானம், சும்மா இருத்தல், மௌனம் என்கின்ற 3 வார்த்தைகளை இந்த இடத்திலே சொல்லுகின்றோம். எது எவருக்கு பொறுத்ததோ அதை கை கொண்டு அமைதியை காத்து இந்த நேரத்தை பயன்படுத்தும். நன்றி. திருவாரூர். அடுத்ததாக நவரத்னம் ஐயா ஏதோ கருத்து சொல்ல விருந்தவர் அந்த முருகானந்தன். பேச்சாளர் நேரமாக காத்துக்கொண்டு உங்களுடைய கருத்தை சுருக்கமாக கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்றேன். நன்றி. என்னென்றால் முருகானந்தன் அவர்கள் சொன்னதுல செல்லப்பா சுவாமி இவரை ஆட்கொண்ட பொழுது இவர் அங்கேயே தங்கியிருந்தார் தேரடியில. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், 2 யானைகளை ஒரு இடத்துல வச்சிருக்க முடியாது, நீ போய் கொழும்புத்துறையில இருந்து சொல்லி கட்டளையிட்டு போய் இழுப்ப மரத்துக்கு கீழே 40 நாட்கள் தவம் செய்தார். அதுதான் நான் அறிந்த கதை. அதைத்தான் அந்த 2 யானை என்று சொன்ன விஷயம், அதை உணவுபடுத்த வந்திருக்கின்றேன். நன்றி. நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி ஐயா, மிக சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அடுத்ததாக என்னுடைய இந்த பகுதியிலிருந்து நிறைவு செய்து கொண்டிருந்த பாடல், நச்சிந்தனை பாடலிலிருந்து நிறைவு செய்து திருவாளர் ராமானந்தன் அவர்களை அடுத்து தொடர்ந்து நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி டாக்டர் நவரத்னம் அவர்களே. உரிய நேரத்தை தந்த நீங்கள் அடுத்த முறை நீங்கள் உங்களோட உரையை நீடித்து பேசலாம். இப்பொழுது எமது அழைப்பையும் அன்பையும் ஏற்று வந்திருக்கும் வைத்திய கலாநிதி திருமதி கமலா அருணாச்சலம் அவர்களை நான் தொலைபேசி மூலம் பேசி அவர்களை கேட்டேன். பரவாயில்லையாக்கா? சாரி ரவீந்திரதாஸ், நீங்க படிக்கிறீங்களா? இல்ல வந்து வரும். இப்பொழுது திருவாளர் முருகானந்தம் அவர்கள் தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லோருக்கும் தெரிந்தபடியும் அவசர பணியின் காரணமாக, தவிர்க்க முடியாத காரணமாக
எங்களுடைய பிரதம பேச்சாளர் சென்று வரும் வரை நான் நினைக்கின்றேன் அந்த தவம் என்கின்ற அந்த தலைப்பிலே நான் ஆரம்பித்தேன். அதிலே உள்ள அவலத்தையும் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். வந்தவுடனே நாங்கள் அதை நிறுத்திக் கொள்வோம். தவம். செல்லப்பன் சித்தமயங்கத்தில் நீங்கிய சீடரை முத்தி பதத்தில் இருத்துவதற்கு முன் நல்லூர் தேர்முட்டி துண்டியிலிருந்து தவம் ஏற்றுமாறு பணித்தார். நமது இன்னொரு சீடரான கதிரவேலு தான் அமைச்சவற்ற பேர் என்னும் அடியாரை மற்றொரு தூணடியில் இருந்து தவம் இயற்றுமாறு பணித்தார். மன்னிக்கோ, நான் பிள்ளையா இந்த சொல்ல வாதித்துவிட்டேன். 2 தூண்களிலே ஒரு தூணிலே யோகசுவாசா பின்னாலே யோகசுவாமி என்று வந்த அந்த சதாசிவனையும், இன்னொரு தூணிலே கதிரவேலு என்கின்ற 2 அன்பர்களையும் தவம் இயற்றுமாறு பணித்தார். இரு தவசியரும் அவசிய கர்மங்களுக்கு எழுந்து செல்லும் நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் தூணடியிலேயே இருந்தபடி இருந்தனர். செல்லப்பனின் பழைய அடியவரான கொழும்புத்துறை விதானியார் தவசிமார்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்து வந்தனர். அதாவது உணவு கொடுத்தால் போன்றதுன்னு நினைக்கின்றேன். நற்றவ யோக பசுவை நல்லூர் மேய்ப்பன் நல்லதோர் ஞான பசும் புத்தரையில் நன்றாக மேய செய்தனன். இப்பொழுது அப்பசு மேய்ப்பார் முன்னிலையில் அமைதியாக படுத்து அசை போட தொடங்கியது. அவர் இதை எப்படி அடியேன் கருதுகிறேன் என்றால், குருவிடம் அந்த அவர்களுடைய மோதாவிலே அந்த ஞான பயிற்சியை பெற்றுக்கொண்டு அதனுடைய அவரோடு ஏதாவது ஞான விசாரங்கள் செய்திருக்க கூடும். தேசிகர் அருளிய மகா வாக்கியங்களை, அவற்றின் சார்பு வாக்கியங்களை, இன்னும் எத்தனையோ மொழிகளே என்றவையெல்லாம் அவரின் சித்தத்துள் நன்கு பதிந்திருந்தன. இவற்றையெல்லாம் செல்லப்பன் உரைத்த அருள் வண்ணம் அவர் சிந்தனையை வந்து உருக்கின் அப்படி உள்ளது என அந்தரங்கமாக செப்பிக் கொண்டிருக்கும் திறம் முடிந்த முடிவு என்று இடிபோல் உரைத்த திறம் நாமறியோம் என நகைத்து நோக்கிய திறம் ஒரு பொல்லாப்பும் இல்லை என உளம் குளிரச் சொன்ன இரக்கம் நீ என நான் என வேறில்லை என நேர்நேராக சொன்ன எண்ணம் என்று இவையெல்லாம் அவர் சிந்தனையை தெளிவித்தன. இப்ப இந்த 40 நாள் இது நடந்திருக்கிறது. அந்த 40 நாட்களிலே அந்த இயற்கை உபாதைகளுக்கு வழியாக செல்லுகிற நேரத்தை தவிர அவர் அங்கே தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு தவச்சாலையாக அது இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலே செல்லப்பா சுவாமிகள் அவரை புடம் போட்டு எடுத்திருக்கிறார் என்பதுதான் இதை வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்னும் பாடாமல் பாடு, அப்போது படித்ததை மீண்டும் வாசிக்கிறோம். தேடாமல் தேடு, நாடாமல் நாடு, சுற்றுறந்தனில் பார்ப்பதெல்லாம் நீ, அயலுனக்கு இல்லை ஏதும் ஒன்றனில் இருந்து பார், சங்கற்பமில்லை என்ற மொழிகளை எல்லாம் அவரை அகமுகமாக்கி நிர்மூலமாக செய்யும் அருளை பொழிந்து கொண்டிருந்தன. தேசிகரின் நாமம் அவர்தம் நாவில் பதிந்திருந்தது. தேசிகர் என்று சொல்ற பொழுது குருவின் நாமம். அதனுடையதான் திருமூலர் ஒரு இடத்திலே சொல்லுகின்றார். அந்த ஞாபகம் இருந்த பொழுது சொல்வேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சித்த காணி. அப்ப குருவினுடைய திருநாமத்தை செப்புதலும் எங்களுக்கு சித்தத்தில் தெளிவை உண்டாகும். குருவை பார்ப்பது, குருவினுடைய வார்த்தைகளை கேட்பது, ஒரு குரு இல்லாத இடத்திலே, அதாவது நேர்முகமாக இல்லாத இடத்திலும் அல்லது இந்த உலக பிரகாரம் அவருடைய வாழ்வு முடிந்த நிலையிலும் அவருடைய உருவை சிந்திக்கின்ற தன்மை அப்படியெல்லாம் எல்லாருக்கும் அமையாது என்கின்ற வழியாகத்தான் எங்களை போன்ற ஒரு சராசரியில் இருப்பவர்களுக்காகத்தான் இங்கே அவர்கள் போட்டோஸிலும் திருவுருவ சிலைகளாகவும் வைக்கின்ற ஒரு பழக்கங்களுக்கு இப்பொழுது நாங்கள் வந்திருக்கோம். தேசிகரின் அருள் மேனி அவரது மனதில் உறைந்தது. இவையெல்லாம் மௌன நிலையில் பயிற்றுவனவே. மௌன நிலையில் மனத்தை நிறுத்தும் தவத்தை சீடர் புரிந்தனர். அப்ப இந்த மௌனம் இதிலே மிக முக்கியம். அதான் அடியேன் சொன்னேன். என்னடா இதில் ஒன்றும் என்னுடைய சொந்த கருத்துக்களில் இந்த புத்தகங்களை குறிப்பாக சிந்தனை படிச்சு அதுக்குள்ள இதுகளை வாசித்தால் வந்த முடியும். சிவதொண்ட நிலையத்தில் சேரி மௌனமாய் இருந்து இழைப்பாரு மந்திரம் இதுவென புரியுது. அப்படி அதில் ஒரு மௌனம் என்பது வருகிறது. அவஞ்சை தியானத்தை பற்றி இதனிடத்திலே சொல்லுவார். சும்மா இரு என்பதை பற்றி சொல்லுவார். சும்மா இருத்தல், தியானம், மௌனம்.
வெளியரங்கமாக பார்த்தால் எல்லாம் ஒன்றாக இருக்கும். ஆனால் அவரவரது படித்தரத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அர்த்த பரிமாணங்கள் வித்தியாசமாக இருக்கும். இவ்வாறு 40 நாட்கள் தவம் இருந்தர் என்பர். சிலர் அதிலும் குறைந்த நாட்கள் என்பர். மேய்ந்தவற்றை எல்லாம் மீட்கும் அளவிற்கு மோனதவம் நிகழ்ந்தது என்பதே முறை. அப்ப 40 நாள் அதை விட குறைந்த நாளா என்பது தெரியாது. என்றால் அந்த காலத்திலே இப்படி எல்லாம் இப்ப இருக்கிற விஞ்ஞான சாதனங்கள் இருக்கவில்லை. எல்லாவற்றையும் பதிவு பண்ணுவதற்கோ அல்லது அவதானிப்பதற்கோ, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தந்தையாருடன் அவ்வப்போது உரையாடிய அவர் சொல்வதை கேட்டதன் மூலம் எங்கள் மத்தியிலே அப்படி ஒரு குரு இருந்தார் என்பதை கூட நம்மில் பலர் தெரியாமல் இருந்திருக்கின்றோம். இங்கே அம்மையார் வந்து விட்டார்கள். இந்த இடத்திலே வேலன் ஐயாவை பற்றியும் சொல்லலாம். வேலன் ஐயா தான் எங்களோட ஸ்ரீ சங்கராஜா அவருடைய மாமனார் சொல்லுவார், யோக சுவாமிகளுடைய அருமை தெரியாதவனாக இருந்து விட்டேன், அந்த காலத்தில் அருமை தெரியவில்லை என்று மிகவும் மங்களாய்ப்புடன் சொன்னவர். யோக சுவாமிகள் ஏற்றிய ஞானவிளக்கு என்கின்ற நூலை எங்களுக்கு தந்த அந்த வேலன் ஐயா அவர்களையும் அன்புடைய நினைவுகளோடு பிரதம பேச்சாளர் வந்துவிட்டார் என்பதையும் கூறி அமைகின்றோம். வணக்கம். நன்றி முருகானந்தன் அவர்களே. சுவாமியின் குருபூசையில இப்படி ஒரு நல்ல விடயம் நடக்கிறது என்னன்னா, நாங்கள் தொங்க விடாமல் போறது இந்த ப்ரோக்ராம். அதுக்கு முருகானந்தம் இப்பவும் கை கொடுக்கிற தெய்வம் ஆயத்தமா இருப்பார் இதையும் பேசுவதற்கு. எங்களது அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் வைத்திய கலாநிதி திருமதி கமலா அருணாச்சலம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். ஒரு விடயம் ஒன்று சொல்ல வேண்டும். இவர்களும் யோகர் சுவாமிகளோடு ஈடுபட்ட ஒருவர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கேட்டதற்கு எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அங்கிருந்து லவுட்டன்ல இருந்து வந்திருக்கின்றார். ஆனால் தடங்கள் உங்களுக்கு இடையூறுகள் எதுவும் ஏற்பட்டால் சங்கத்தின் சார்பிலும் யோக சுவாமிகள் சார்பிலும் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். காரணம் என்னென்றால் 2-3 தரம் மூவ் பண்ணிட்டா கார் பாவம். ஆனால் எங்களை நம்பாமல் அவர் கைக்கிய வச்சிருந்திருக்கிறார் என்றால் நாங்கள் இதை முடித்து கிடிச்சு போடுவோம் என்று தெரியவில்லை. பரவாயில்லை. நன்றி, வணக்கம். வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. உயிர்க்குயிர் கடவுளாகிய சிவயோக சுவாமிகள் தன்னுடைய குரு செல்லப்பா சுவாமிகள் மகாவாத்தியங்களாகிய ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்போ முடிந்த காரியம், முழுவதும் உண்மை, நாம் அறியோம். அவரின் அவரின் வாய் வழியாக கேட்க வாய்ப்பிருந்தும் எங்களில் பலருக்கு அந்த அனுபவமும் கொடுத்து வைக்கவில்லை. இன்று யோக சுவாமிகளின் ஆயில்ய நட்சத்திர குரு பூசையில் அடியேனை பேச கேட்டு திரு வாமனானந்தன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஜூம்ல இருக்கிற எல்லாருக்கும் என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்த தலைப்பு நல்லூர் வீதியில் திருநடனம் புரிந்து அருளாட்சி செய்த ஆசான் செல்லப்பா சுவாமிகளுக்கும் அவருடைய சீடனாகிய யோக சுவாமிகளுக்கும் இடையில் கிடைத்த சந்திப்பு. புத்தகத்திலிருந்து தான் எடுத்துதான் இதெல்லாம் எடுத்துதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதில் ஏதும் பிழை இருந்தால் என்ன மன்னித்துக் கொள்ளும். நல்லூர் தேரடியில் சுவாமிகள் யோக சுவாமிகள் சிநேகிதருடன் கோயிலுக்கு செல்லும் போது அவரை உற்று நோக்கி செல்லப்பா சுவாமிகள், யாரடா நீ, தேரடா நீ, தீரடா பற்று என்று கேட்டு அவரை குழப்பி விட்டார். யோக சுவாமிகள் 1871ஆம் ஆண்டு மாவட்டபுரத்தில் பிறந்த போது அவருக்கு பெற்றார் கொடுத்த பெயர் சதாசிவர். சிறுவயதிலேயே பெற்றாரை இழந்தவர் ஸ்ரீதகப்பனால்
வளர்க்க பொறுப்பேற்று அவரின் ஆங்கில படிப்புக்காக சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் அவரை படிக்கும்படி கிறிஸ்தவ பாடசாலை என்றதால் மதமாற்றம் வழக்கம் இருந்தபடியால் அவருக்கு யோகநாதன் என்ற பெயரை சூடப்பட்டது. அவருக்கு சிறுவயதில் இருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தபடியால் திருமுறைகளையும் புராணங்களையும் மிகவும் ஆர்வமாக படித்தார். அவர் படிப்பிலும் மிகவும் ஊக்கமும் கெட்டித்தனமும் காட்டினார். அப்படி இருந்தும் காலப்போக்கில் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டபடியால் கிளிநொச்சியில் இரணமடு குளத்தை திருத்தும் வேலைகளும் பண்டக பொறுப்பாளராகவும் கடமையாற்றினார். உத்தியோகத்தில் இருந்த காலத்தில் அவரின் ஆன்மீக ஈர்ப்பு, அவரின் ஆழமான பார்வையும் காந்த சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு தரம் அவரின் மேலதிகாரர் பிரவுன் என்றவர் தமது பிரதம கணக்காளரிடம் யோகநாதனை தன்னை பார்க்க வேணாம் என்று சொல்லு, அவரை பார்க்க கொஞ்சம் அவருக்கு அன்னீசியார். யோசுவாமி செல்லப்பா சுவாமியிடம் தீட்சை பெற்று அவரையே தன் குருவாக ஏற்று உத்தியோகம், உற்றார், உறவினர், சுற்றார் அனைவரையும் துறந்து அல்லும் பகலும் சுவாமியை விரியாது குருவின் சோதனைகளையும் வென்று பக்குவ நிலையையும் ஞான நிலையையும் அடைந்தார். குருவின் மகா வாக்கியங்களையும் உபதேசங்களையும் நற்சிந்தனை என்ற நூலில் வெளியிட்டார். எங்களையும் அதை பின்பற்றி வழி வழியாக வாழ வேண்டும் என்று வகுத்தார். அத்துடன் சிவதொண்டன் நிலையத்தையும் சிவதொண்டன் மாத இதழையும் தொடங்கி வைத்தார். மகா வாக்கியங்கள் ஒரு சிறிய குறிப்பு. செல்லப்பா சுவாமிகள் இந்த மகா வாக்கியங்களை திரும்ப திரும்ப முணுமுணுத்து கொண்டே இருப்பாராம். அதன் கருத்துகள் பல மாறியும் இருக்கும். ஆனால் நான் வாசித்ததை உங்களோடு நான் பகிர விரும்புகின்றேன். ஒரு பொல்லாப்பும் இல்லை. இது கண்டுகொண்ட விடயம். இதில் கண்டுகொண்ட விடயம் இயற்கை பேரழிவு, புயல், பூகம்பம், சுனாமி, வாழ்க்கையில் தோல்வி, இகழ்ச்சி, சுகையீனம் நடந்தே தீரும். இது இயற்கை நியதி. சிலர் நல்ல நிலையிலும் சிலர் தாங்கொணா வேதனையாலும் கஷ்டப்படுவார்கள். இதையோ வள்ளுவன் பெருமான் கூட சொல்லியிருக்கிறார். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார், சிலர் நோவாதார் பலர். 2வது வாக்கியம் முழுவதும் உண்மை. உணர்த்துவது சர்வம் பிரம்மமயம். எல்லா உயிர்களிடத்தும் ஆண்டவன் சர்வ வியாபியாக உள்ளார். ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு இன்றி எங்கும் எதிலும் வியாபித்துள்ளார். அண்டத்திலும் உள்ளது, அனைத்தும் பிண்டத்திலும் உள்ளது. எப்போ முடிந்த காரியம். இதன் விளக்கம், எப்போவோ தீர்மானித்த ஒழுங்கின்படி மக்களின் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பின் பிந்தைய நிலையும் அமையும். அவரவர்கள் கர்ம வினைக்கேற்ப வினைகளை அனுபவித்து முடிக்க வேண்டும். நாம் அறியோம். யாரால் அறிய முடியும்? தேடி போனாலும் கண்ணுக்கு படாது, மறைந்து நிற்கும். ஞானிகளால் அறிய முடியும். சாதாரண மக்களாகிய எம்மால் பரம்பொருளை அறிய முடியுமா? முயற்சித்தால் முடியும். ஆனால் ஒருவருக்கும் தெரியாது. அதாவது வாழ்க்கையில் எது எது, எப்போ, எங்கே, என்ன மாதிரி நிகழும் என்பது ஒருவருக்குமே தெரியாது. ஒரு சில சம்பவங்களை கூறி என் உரையை முடிக்கின்றேன். யாவரும் அறிந்ததே என்றாலும் சுவாரஸ்யமான சம்பவங்கள்.
ஒரு முறை செல்லப்பா சுவாமியும் சீடன் யோகரும் சாவகச்சேரி சந்தைக்கு போய் ஒரு கத்தரிக்காய் வாங்கி வந்து சுவையாக சோறும் கறியும் சேரடிக்கு வந்து செல்லப்பா சுவாமிகளின் குடிலில் சமைத்தார்கள். இருவருக்கும் நல்ல பசி. சாதமும் கறியாமுதும் இருந்த பானையை சட்டி செல்லப்பா சுவாமியார் உடைத்து கொட்டி விட்டு, இப்போது இதற்கு சாப்பாடு எதற்கு, இதற்கு சாப்பாடு எதற்கு என்று கூறிய வண்ணம் செல்லப்பா சுவாமி நல்லூர் தேர்முட்டிக்கு சென்று தியானத்தில் அமர்ந்துட்டார். யோசுவாமிக்கோ சரியான பசி. இருந்தாலும் குருவாகிய செல்லப்பா சுவாமிகளின் அருளால் சாப்பாடு இந்த தேகத்துக்கு தேவைதான, நான் தேகமா என்று சிந்திக்கலாம். இரண்டாவது சம்பவம், பொன்னம்பலம் ராமநாதன் அவரின் ஆணவத்தை அகற்றினது. ஒரு முறை பொன்னம்பலம் ராமநாதன் அவருடைய சிநேகிதனுடன் வழக்கறிஞர் சோமசுந்தரத்துடன் சுவாமியை தரிசிக்க சென்றார்கள். இது 1920ஆம் ஆண்டு. பொன்னம்பலம் ராமநாதன் தற்காப்புக்காக வாழ் பயிற்சி எல்லாம் பெற்று ஓரளவு பெருமையும் கர்வமும் அவரிடம் இருந்தது. சுவாமியின் ஆசிரமத்துக்கு போகும் முன்பே சுவாமி வீதியிலே தோன்றி தற்காப்பு பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்களாலும் வெளிப்படுத்த முடியாத அளவு திறமையும் கையாலும் காலாலையும் மல்யுத்தம் செய்து கண்ணிமைக்கு நேரத்திலே ராமநாதரை தரையில் விழுத்து விட்டுட்டார். நான் என்ற ஆணவத்தை அடக்கும் நோக்கமாக அது நடந்தது. தன்னை வீழ்த்தினது யார் என்று தெரிந்தவுடன் ஆசிரமத்துக்கு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார் பொன்னம்பலம் ராமநாதன். அவரையும் சுவாமி அன்புடன் ஆசீர்வதித்தார். மூன்றாவது சம்பவம், சுவாமியின் பக்தன் வைத்திலிங்கம் துரைசாமி. அவர் ஆளுங்கட்சியில் கட்சியில் பதவி வகுத்து இருந்த பொழுது அவருக்கு லண்டனில் இருந்து எலிசபெத் மகாராணியின் முடிசூட்டு விழாவுக்கு அழைப்பு வந்தது. அவர் ஆயத்தம் செய்து கொண்டு போக எல்லாம் ரெடியா இருக்க திடீரென்று அவருக்கு உடல்நிலை கெட்டுவிட்டது. அந்த நாட்கள்ல கப்பல்ல ஒரு 3 மாசம் செல்லும் கொழும்புல இருந்து லண்டனுக்கு போறது. அப்ப ஆனா சுவாமிக்கு விளங்கிட்டது, சுவாமி அவரை கட்டாயம் போகணும் என்ற விருப்பமா இருந்தவர். அவருக்கு சுவமில்லை அறிந்த உடனே தன்னுடைய ஒரு சிவபக்தனை கூப்பிட்டு நச்சு உள்ள மூலிகைகள் எல்லாத்தையும் எடுத்து கஷாயம் செய்து தானே குடித்து சக்தி எடுத்து வாந்தி பேதி எல்லாம் எடுத்து வர பார்த்தவர்கள் எல்லாம் சுவாமிக்கு ஏதோ நடக்க போகுது என்று பயந்து போனார்கள். பின்பு எலுமிச்சம் ரசமும் எலுமிச்சம் தண்ணியும் உப்பு சோடாவும் குடித்த பிறகு அவருக்கு சுகம் வந்துட்டது. அதே நேரத்துல வைத்திலிங்கம் துரைசாமிக்கும் அங்க சுகம் வந்துட்டது. அப்ப இப்போ அவர் போகலாம் என்று அவர் பொம்சம் கொடுத்துட்டார். இந்த விடயம் நடக்கும் பொழுது 2 பேரும் ஒரு இடத்துல இல்லை, வெவ்வேறு இடங்கள்ல இருந்தார்கள். நாலாவது சம்பவம், சுவாமிகளின் படம் கிடைத்த மர்மம். சுவாமி தன்னை படம் எடுக்க விடமாட்டார். எடுத்தாலும் அதில் ஒன்றும் இருக்காது. நாங்கள் எங்கள் பூசை அறையில் வைத்து வணங்கும் படம், சுவாமியின் படங்கள் ஒன்றும். அவர்களுடைய பக்தரான டாக்டர் பசுபதி ஐயாவின் கடைசி மகன் சாமி பசுபதியன் எடுத்த முதல் படம். சுவாமி அவர்களுடன் தங்கி இருந்த பொழுது தியானத்தில் இருக்கும் போது பசுபதி
டாக்டர் பசுபதியின் அம்மையார் கமலாம்பாள் மகனுக்கு சுவாமி இல்லாத போது ஒரு படம் இருந்தால் நல்லது என்று நினைக்க சாமி பசுபதி சுவாமிக்கு தெரியாமல் தியானத்தில் இருந்த பொழுது அவருக்கு ஒரு ஒரு படத்தை எடுத்து போட்டார். அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. அடுத்த நாள் சுவாமி காலை உணவுக்கு சாப்பிடுவதற்கு அங்கு வந்த பொழுது அவர் கேட்டார், யார் நான் தியானத்தில் இருந்த போது வந்தார்களா என்று கேட்டார். அவர்கள் பேசாம இருந்து விட்டார்கள். சிறிது நேரத்தால் பிறகு படம் எடுத்த கதையை அவருக்கு சொன்ன பொழுது சிரிப்புடன் பல பேர் எடுக்க பார்த்தார்கள், ஆனால் இன்று சாமி பசுபதி எடுத்து விட்டார். துணிவுடன் சாமி பசுபதி சுவாமி இன்னொரு படம் எடுக்கட்டான்னு கேட்டார். அவர் கேட்ட பொழுது முதல் மறுத்து விட்டு இன்னும் எடுக்க சொன்னார். 2வது படம் அவர் கதிரையில் இருக்கும் படம். யுவசாமி கொழும்புத்துறையில் ஒரு ஓலை குடிசையில் சாணம் மெழுகிய தரையில் படுத்து எழும்புவார். மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்து தன்னை தரிசிக்க வந்தோருக்கு உன்னை நீ யார் என்று அறிக என கேட்டு, உன்னுடன் நான் இருக்கிறேன், நீ என்னுடன் நீ இருக்கிறாய் என்று பக்குவப்படுத்தி உள்ளார். அன்னாரின் சமாதி கொழும்புத்துறையில் இருக்கிறது. 1964ஆம் ஆண்டு பங்குனி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் அவர் இவ்வுலகை நீத்தார். எமக்கு அருமையாக கிடைத்த இந்த மானிட பிறவியை வீண் பகட்டிலும் கொண்டாட்டத்திலும் வீணே செலவிடுவதை பின்வரும் பாடல் மூலம் அப்போவே நற்சிந்தையில் படம் பிடித்து விட்டார். வித்தாராய் கதை பேசிக் கொள்வோம், வீணாருடன் கூடி விளையாடிக் கொள்வோம், சக்தி சிவம் ஒன்றான தன்மையை காண்கிறோம், சாதனையால் வேதனையை தீர்க்கின்றோம் இல்லை, அலங்காரமாக ஆடை அணிந்து கொள்வோம், அங்கும் இங்கும் எங்கும் கோவிலை தேடி அலைந்து திரிவோம், கலங்காத நன்னறியில் சொல்கின்றோம் இல்லை, கந்தா முருகா வென்று கத்திக்கொள்வோம். லண்டனில் வசிக்கும் என்னுடைய ஒரு சகோதரி யோசாமிகள் சமாதி அடைந்த 60வது ஆண்டு நினைவுக்காக 2ஆம் பதிப்பாக வெளியிட்ட இந்த நூல் 24ஆம் ஆண்டு இது 60ஆம் நூற்றாண்டுல இது பிரசுரித்தது. அப்ப அவ என்னட்ட சொன்னா, இந்த புத்தகம் நான் யாழ்ப்பாணத்துல இருக்கேக்குள்ள இந்த புத்தகம் எப்படி ஏண்டான்னு எனக்கு எடுத்துக்கொண்டு வரணும்னு. நான் இல்லையேன்னு சொல்ல மாட்டேன், ஓமன்னு சொல்லி போட்டேன். ஆனா எங்க எடுக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வழிகாட்டின போல ஒருத்தர் வந்து இந்த புத்தகம் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்து, அதோட நான் சிவதொண்டர் நிலையத்துக்கும் போய் அவற்றை பாதங்களையும் வணங்கி சிவராத்திரி பூசையிலும் அவரோட கலந்து எனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த முறை கிடைச்சது. எனக்கு அது மிகவும் சந்தோஷமா இருந்தது. என சிற்றுரியை இது பிழை கண்டால் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டு என்னையும் இன்றைக்கு என்னை அழைத்ததுக்கு நன்றி சொல்லி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் டாக்டர் அவங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு உங்களோட குடும்பம் சார்ந்து யோக சுவாமியோட ஏதாவது தொடர்பாடல் இருந்து அதை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு உங்களோட ஸ்பீச் டைம். எனக்கு இல்லை, அதான் நான் சொன்னேன் முதல்ல. எங்களுக்கு அந்த அவர் இருக்கைக்குள்ள எங்களுக்கு அருமை தெரியல. அதான் நான் சொன்னேன், வீரன் சுவாமியோட வீரன் ஐயா சொன்னது. அதான் நிறைய பேர் நீங்க எல்லாரும் புறந்திருக்க மாட்டீங்க.
இல்ல ஏன் கேட்கிறேன் எங்களுக்குள்ளதானே வாமனன் உங்களை அழைத்து அதுல எனக்கு கொஞ்சம் புதினமா இருந்தது. சில வழியில உங்களுடைய ஸ்பெஷல் இருக்குன்னு அவர் நினைச்சு உங்களை கூப்பிட்டாங்க. இந்த 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 புத்தகத்தால் தான் எனக்கு யோசாமியை பற்றி கூட அறிஞ்சு இப்ப புத்தகங்களே வாய்ச்சி கொண்டிருக்கிறேன். அது என்னன்னு அவருக்கு தெரிய வந்தேன்னு தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் போன முறை ஆயிலிய பூசையில யோகி யோகியா நாகேந்திரா யோகி அவதான் இந்த புத்தகத்தை கொண்டு வச்சிருந்தோம். இப்ப நான் அவ கதைச்சதை கேட்ட பொழுதுதான் எனக்கு செல்லப்பா சுவாமியையும் மற்றவையும் பற்றி அறிய வேணும் என்று ஆசையா இருந்தது. அங்க போயிருந்த பொழுது செல்லப்பா சுவாமி இந்த சமாதியையும் பார்க்கிறேன். அது தேரடி, அது நல்லூர் அடியில பேர்ந்து அந்த தெற்கு வீதியில இருக்கு. அந்த இதுக்குள்ள அப்படி ஓடைக்குள்ளே இருக்கு. இப்ப அது போன 2015ஆம் ஆண்டு அவ இந்த சமாதி என்ன ஒரு குடியேறு வச்சிருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. இங்கேயும் அற்புதங்கள் நடப்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் அந்த புத்தகம் வைத்திருந்தது எனக்கு தெரியாது உண்மையிலேயே சொல்ல போனால். ஆனா அதே நேரத்துல நான் அவரை அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வந்து இன்றைக்கு எவ்வளவு சிரமத்துல கார் மூவ் பண்ணி அப்படி இருந்து நீங்க கொண்டு பேசியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அத்தோடு இனிமேல் பட்டு யாராவது பேச்சாளர் வருவார்களே ஆனால் வாமன் கூப்பிட்டது முருகானந்தம் கூப்பிட்டோன்னு சொல்லக்கூடாது. அவர் சுவாமி கூப்பிட்டாருன்னு சொல்லணும் எப்பவும். அதான் நல்லா. அப்பா அருள் கிடைக்கும், அவற்றை ஆசீர்வாதம் கிடைக்கும். யோகர் சுவாமி தான் அழைச்சிருக்கிறார், என்ன கூப்பிட்டு இருக்கிறார் என்று. நாங்கள் அவர்களுக்கு தொண்டரும் இல்லை, சீடரும் இல்லை. நாங்களும் ஒரு சும்மா ஒரு சாதாரண மனுஷர் தான். சரியா? பக்தர்களையா அப்படிதான் பக்தர்களா இருக்கிறோம் உண்டு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் உண்டு திருவாளர் முருகானந்தத்துக்கு. நான் அவர்களுக்கு சொன்னேன், இந்த குழந்தை பிள்ளைகள் வந்து பேசினார் என்று வாமனன்னா இருந்த காலத்துல இருக்கணும் என்று அதை நான் எதிர்பார்க்க இல்லை. அது வேற விஷயம். குழந்தை பிள்ளைகள் இனிவரும் காலத்தில் எத்தனையோ சிறார்கள் இன்னும் மேலும் மேலும் வளர வேணும், இங்கு வந்து பங்களிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் மேலும் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நவரத்னம் ஐயா ஏதோ கை தூக்குறார். திருவாளர் வைத்திய கலாநிதி நவரத்னம் ஐயா எதுவும் சொல்ல போறீங்களோ? ஓம் ஐயா. கமலா அருணாச்சலம் டாக்டர் பேசினது கேட்டேன். அந்த உயிருக்கு உயிரா என்ற புத்தகம் எழுதினது கந்தப்பிள்ளை வாத்தியார். கந்தப்பிள்ளை வாத்தியார் எனது சிறிய தகப்பனார். அவர்தான் என்னை யோசாமியிடம் 1940ஆம் ஆண்டு போய் நான் சுவாமியின் ஆசீர்வாதம் பெற்றேன். அந்த கந்தப்பிள்ளை வாத்தியார் சிறிய தகப்பனார், அவருடைய பேரன் இருக்கிறார், இப்போ சுதந்திர நிலையத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவர் மூலமாக என்னட்டும் ஒரு கொப்பி இருக்கு. அந்த கொப்பி யோகி நாகேந்திரன் கேட்டு அவருக்கு அனுப்பி படிச்சுட்டு திருப்பி தந்திருக்கிறார். அந்த கொப்பி இப்போ அரிது. அது ஒரு விஷயம். அத்துடன் யோகர் சாமியை நேரே பார்த்து அவரிடம் ஆசீர்வதித்த ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கிறது. அதால அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து வருகின்றேன். அத்துடன் அண்மையில் யாழ்ப்பாணம் போன பொழுது 3 மாதம் நின்றேன். சிவதண்ட நிலையத்துக்கு 5 தரம் போய் வந்திருக்கிறேன். அங்கே போய் இன்னொரு பெண்மணி ஜீவாந்தினி என்ற பெண்மணியும் பார்க்க போன பொழுது நச்சிந்தன பாடல்களை அவருடைய சிலைக்கு முன்னாலே இருந்து பாடினோம். பாடி அது மாத்திரமில்லை, யோகசாமியுடைய சமாதிக்கு 3-4 தரம் போய் செம்மத செல்வியை பார்த்து அந்த கோவிலுக்கு பராமரிப்பதற்கு சில உதவிகளும் செய்து வந்தேன். அது மாத்திரமில்லை, கடைச்சுவாமி மற்றது உடைச்சாமி அவருடைய இடங்களும் தேடி தேடி போய் பார்த்து வந்தேன். இது போன முறை போன பொழுது ஒரு ஒரு ஆன்மீக யாத்திரையாகத்தான் நான் கருதினேன். அதுபோல எமது ஊரில் செல்லப்பா சுவாமி என்ற ஒரு சுவாமியுடைய கோவில் கட்டி
இருக்கிறது. அதற்கும் பராமரிப்புகள் செய்து போட்டு வந்தேன். கூறிக்கொண்டு எனது ஆன்மீக யாத்திரையில் இது ஒரு பகுதி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி வைத்திய கலாநிதி நவரட்னம் அவர்களே. உங்களது குறுகிய நேரத்தில் உங்களது அனுபவங்களை சொன்னதற்காக மீண்டும் இந்த ஆயிலிய நட்சத்திர பூஜைகளில் நீங்கள் கலந்து உங்களால் இயன்றதுகளை சொல்லுவது நன்று. அதை கேட்டுக்கொண்டு அடுத்ததாக ஒரு நிமிஷம் ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க அக்கா திருமதி அருளாம்பிகை குணராசன். கமலா அருணாசலம் அவர்கள் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நினைவு கொண்டிருந்தார்கள். ஜோசாமி, நான் சின்ன பிள்ளையா தபனாரோட போன பொழுது இவள் பார்வதியதா கவனமா வளவடன்னு சொல்லி என்னை ஆசீர்வதித்தவர். ஆகியால் நான் அடிக்கடி அங்க யாழ்ப்பாணம் போனா ஜோசாமி ஆச்சிரமத்துக்கு போய் அங்க கலந்து கொண்டு புத்தகங்கள் வாங்கி கொண்டு வர்றது என்னுடைய வழக்கம். இன்றைக்கு திருமூலர் அவை இந்திய நாட்டுல சித்தர்களை சொல்றோம். எங்கள் நாட்டில அவர்களுக்கு முன்பட்டு ஒரு ஆளாக யோசுவாமி செல்லப்பா சாமி இருந்தவர்கள். அவர்களை விசலன் என்று சில பேர் சொன்னார்கள். அவர் எவ்வளவு ஞானமான ஆள் என்றதை பாருங்க, யோசுவாமி எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படி எங்கள்ட நாட்டிலே எத்தனையும் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை நினைவு கூறக்கூடிய ஆட்களை கொண்டு கொஞ்சம் பேச வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி அருளாம்பிகை குணராசா அவர்களே. அத்தோடு நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி நான் ஒரு 2-3 முறை சொல்லி இருக்கின்றேன். நான் செய்த பிழையால் தான் இங்கு மாட்டுப்பட்டனோ எனக்கு தெரியாது. உண்மையிலே 9 வயதில் என் தந்தையாரோடு போன சமயம் பப்பா என் தந்தையார் போய் அவரை பார்ப்பது உண்டு. ஒரு முறை என்னை அழைத்து சென்றார். நான் உடனே கேட்டேன், யார் அந்த கிழவன் என்று. வாய மூடு என்று சொன்னார் என் தந்தையார். அதன் பின் என் காதில் நுள்ளி போட்டு சொன்னார், வெளியில வா, நான் உனக்கு சொல்லுகின்றேன் என்று. வெளியில் வந்ததுக்கு பிறகுதான் சொன்னார் இப்படியான ஒரு மகான் என்று. நான் யாழ்ப்பாணத்தில் ஷார்ட் அண்ட் புக் கீப்பிங் அண்ட் படிச்சு கொண்டிருக்கைக்குள்ள சிவதொண்டர் நிலையத்துக்கு பக்கத்துல பாலன் அயன்பர்க்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாலன் அயன்பர்க்ஸ் அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும். அவர்களோடு கதைச்சு விட்டுட்டு வருவேன். ஆனா சிவதொண்டர் நிலையத்துக்கு போறது இல்லை. அது ஒரு தண்டனையோ தெரியாது. உண்மையிலே நான் சொல்லுகிறேன். அதுல இருந்த பெரிய ஒரு மடம் இருக்குது சிவதொண்டர் நிலையம். அது ஜப்னா ஹிந்து காலேஜ் பக்கத்து ரோட்ல, KK ரோட்ல பக்கத்துல ஆப்போசிட் சைட்ல இவற்ற பாலன் அயன்பர்க்ஸ் ஒன்று இருக்குது. அதுல போய் 2 துப்பாத்தி பண்ணி காய்ச்சி போட்டு வருவோம். கத்தி கதைச்சு பாட்டு பாடையில் போடுவேன். ஆனா அந்த கோவிலுக்கு போனது கிடையாது. அதுக்காகத்தான் தண்டனையோ என்ன இங்க 2 மணித்தியாலும் வாய முடிக்கொண்டு போயிட்டாங்க சொன்னாரு. தெரியல, அதான் தண்டனையோ தெரியாது. ஆசீர்வாதமா இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் இப்படி இருந்து பேசுற ஆள் இல்லை. நான் குள்ளப்படியா இருந்தார் எப்போ. அது உடையா இருக்கட்டும். நன்றி. நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம். நாம் அவருடைய தாய். நமக்கு அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. நம்மை அவர் பிரிய முடியாது. முழுதும் உண்மை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இதை தொடர்ந்து திருமதி காப்பு பாடல் திருவாளர் முருகானந்தம் அவர்கள் லீட் பண்ணுவார். நன்றி. அதை தொடர்ந்து நான் நன்றி உரை சொல்ல வேண்டும். முடிவதற்கு முன் எல்லோருக்கும் இந்த வந்து இன்றைய நாள் நமது சிறப்பு விருந்தினராக வந்த வைத்திய கலாநிதி கமலா அருணாச்சலம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மீண்டும் நீங்க வந்து உங்களோட அனுபவங்களை பகிர்வீர்கள் என்று நம்புகின்றேன். அத்தோடு முருகானந்தத்தை கையை விட்டு நாங்கள் ஓட இயலாது. என்னென்னா முருகானந்தம் தான் எங்களுக்கு பக்கபலன், வேறு ஒன்றுமே இல்லை. எங்க தொங்குதோ அங்க நிப்பார் வந்து டக்கண்டு வந்தது என்று வேல்முருகன். மற்றது மணிவண்ணன் இன்னைக்கு வர முடியாதுட்டு மனவருந்துகின்றேன். என்றால் எனக்கு அவ்வளவு இந்த விஷயம் ஓடாது. அப்படி இருந்து தலைவர் தச்சையாய் நின்றபடியா திருவாளர் நிரஞ்சன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அத்தோடு இங்கு வந்து ரவீந்திரநாத் தான் கடைசி நம்மளை ஆள வைக்கிற ஆள். இன்றைய தினம் இங்கு வந்து படித்தவர்களுக்கும் இசைத்தவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். என்றென்றும் நாங்கள் 3 பேரை மறக்க முடியாது. ரவீந்திரதாசையும், மணிவண்ணனையும், முருகானந்தத்தையும். அத்தோடு என்னோடு இணைந்து இந்த விழா இந்த அமைப்பை நடத்துவதற்கு ஒருங்கிணைத்த தங்கை
சரோஜா கனகசபைத்தன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது காப்பு பாடல் நடைபெறும். நன்றி, வணக்கம். நான் நன்றி கூறுவேன். எப்பொழுதும் நாங்கள் ஒரு பழக்கம் வைத்திருக்கிறோம், அதை ஒழுங்காக செய்வதில்லை. ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று இப்பொழுது ஒரு நிமிடத்தில் அதை முடிக்கிறோம். அதாவது இந்த நிகழ்வு அறிவித்தலிலே ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை நீங்கள் படிக்க வேண்டும். டேர்ன் எடுத்து அந்த பாடலை பற்றி உங்களோட விளக்கங்களையும் சொல்லலாம். செல்வரட மாசரோ அல்லது அடுத்த அருளாம்பியம்மாவோ எந்த அடியார் என்றாலும் அடுத்த முறைக்கு நிச்சயம் அடுத்த முறை பாடல் சொல்லுங்கள். இந்த முறை பாடலை அடியன் வாசித்து எனக்கு தெரிந்த என் சிற்றர்கள் உள்ளதை சொல்லுகின்றேன். உறுதி தருவது சிவமே, உள்ளத்து உணர்வது சிவமே, உறுதி தருவது சிவமே, பூரணமாவது சிவமே, இறுதியில்லாதது சிவமே, என்னை உடையது சிவமே, கருத இனியது சிவமே, காசினி எல்லாம் சிவமே. இப்ப இதை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் நாங்கள் எப்பொழுதும் இந்த காப்பு பாடல் பாடின பிறகு அப்பனும் அம்மை சிவமே என்ற பாடலை பாடுவோம். அப்ப எல்லாவற்றையும் சிவமாக காண்கின்ற ஒரு பக்குவத்துக்கு நாங்கள் உயர வேண்டும் என்பதற்காகவும் அப்படி காண்கின்ற போது வரக்கூடிய அந்த உணர்வு நிலைகளை பற்றி இந்த பாடல் சொல்லுகின்றது. உறுதி தருவது சிவமே. அப்ப நாங்கள் நல்ல விடயங்களிலே அதிலே செல்வது அல்ல, அதிலே நின்று பிடிப்பது. அதான் உறுதி தருவது சிவமே, உள்ளத்து உணர்வது சிவமே. அப்ப உள்ளத்தின் உணர்வாக இருக்கின்றதும் சிவம் தான். அதனுடையதான் இன்னொரு இடத்துல யோசனை சொல்லுவார், ஏன்னா உள்ளத்துள்ளே ஒளிரும் சிவக்குழந்தை கள்ள மனத்தவரும் காண்பரோ என்று சொல்லி. அவை உள்ளத்து உணர்வாக இருப்பதும் சிவம்தான். பொருதி தருவது சிவமே. ரொம்ப பொறுமையாக இருப்பதாக கருதி கொள்ளலாம். அதான் சிவனை என்று இருக்கிறார்கள் சொல்வார்களும். பூரணமாவதும் சிவமே. ஒரு விடயத்தையும் முழுமையாக இருப்பதும் சிவமாக, எல்லாம் அந்த சிவத்தினுடைய அம்சமாக இருப்போம். இறுதி இல்லாத சிவமே. அதான் மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று. அப்ப இறைவன், நாங்க யோகசுவாமியோட இன்னொரு ரீடிங் இருக்கிறது, எங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சொல்லி இவர்களுக்கு எல்லாம் அப்பாலும் மிகவும் மிகவும் உள்ளேயும் இருப்பது பெயர் தான் கடவுள். அதைத்தான் சொல்லுகின்றார். இறுதி இல்லாதது சிவமே, என்னை உடையது சிவமே. அது எனக்கு சொல்ல விளக்கம் தெரியவில்லை. கருத இனியது சிவமே. இறைவனை நாங்கள் எங்களுடைய சுவாமியுடைய ரீடிங்கில கூட வந்துச்சு, இறைவனை வணங்குவதே எங்களுடைய ஆகப்பெரிய இன்பம் என்று பேரம் அங்கள் வாசித்தார். அப்ப கருத இனியது, இறைவனை கருதுவது இனியது, காசினி எல்லாம் சிவமே. இந்த உலகமே சிவமயம் என்கின்ற அந்த பாடலாக இந்த நச்சிந்தனை பாடல் இருக்கிறது. இதை இந்த இடத்திலே தொகுத்து தந்த அம்மா சரோஜா கனகசபேசன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி வணக்கத்தை கூறிக்கொண்டு இப்பொழுது காப்பு பாடலை படிப்போம். எல்லோரும் மனதில் காப்பு பாடலை படிப்போம். அப்பனும் எல்லோரும் சேர்ந்தே படிக்கலாம். அப்பனும் அம்மையும் சிவமே, அரிய சகோதரரும் சிவமே, ஒப்பில் மனைவியும் சிவமே, தேவரும் சிவமே, இப்புவி எல்லாம் சிவமே, என்னை ஆண்டதும் சிவமே. அடுத்து காப்பு பாடல் 346 பக்கம் 9ஆம் பக்கம் இல்லையா, 349ஆம் பக்கம் 8ஆம் பதிப்பிலே. அத்தேவீத பொருள் காப்பா எனக்கடியார்கள் என்றென்றும் காப்பா, சித்தரும் தேவரும் காப்பா எந்த சித்தத்தில் அங்கும் திருவரும் காப்பா, அத்தேவீத பொருள் காப்பா அட்டவசிகளும் காப்பா, எனக்கு ஆனந்தமான பராபரன் காப்பா, 8 திசைகளும் காப்பா, எனக்கு அங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பா, அத்தேவித பொருள் காப்பா, பிராணன் அபாதனும் காப்பா, என்னை தெரியாதிருக்கும் பிரணவம் காப்பா, பராமணி வேணியன் காப்பா, எனக்கருணியும் ஒருவரன் காப்பா, அத்தேவித பொருள் காப்பா, பஞ்சபுலன்களும் காப்பா, என்னை பரவும் அடியவர் அன்பினம் காப்பா, உச்சர முகத்தவன் காப்பா,
நல்ல குழந்தை வடிவேலு காப்போம் அத்தனித பொருள் காப்பாம் சந்திர சூரியர் காப்பாம் எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்துமே காப்பாம் மந்திரம் தந்திரம் காப்பாம் நான்கு முறை மாநிலம் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம். இப்பொழுது மங்கள பாடல் தம்பி நீங்க வாங்க எல்லாரும் பாடுங்க. நீங்க பாடுங்க. முப்பொழுதும் தொழுவாருக்கு மங்களம் முப்பத்து முக்கோடி தேவர்க்கு மங்களம் முனிவர்க்கும் மங்களம் அன்னை அண்டருக்கு மங்களம் ஐயனுக்கு மங்களம் ஐயனுக்கு மங்களம் அம்மாவுக்கு மங்களம் சீகாழி தேவருக்கு மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் சீர்வரு சுந்தருக்கு மங்களம் திவ்ய மாணிக்கற்கு மங்களம் எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் அடியார்களுக்கு காட்டுமா கும்பிடட்டும் மங்களம் ஜெய மங்களம் சுமுகம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் ஓம் சாந்தி 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 ஓம் இன்பமே சூழ்க எல்லோரும் நல்லவராய் வாழ்க. நன்றி. அடுத்த தினம் பண்ணதையும் சொல்லிவிடுங்க. ஓம் சத்குரு சிவயோக சுவாமி வேல்முருகன் நீங்க திருவள்ளூர் இருக்கணும். அடுத்த பண்ணதை சொல்லிவிடுங்க. இந்த மாதம் அடுத்த குரு பூசை 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 3 மணியிலிருந்து 5 மணி வரையும் நடைபெறும். நாள் சரி பாக்குறாள் போட்டிருக்கா. ஓகே 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணி வரையும். நன்றி ரவீந்திரதாஸ். ரவி நன்றி அண்ணா. நன்றி நன்றி. Thank you very much. Yeah, next month I'll definitely I'll remind you. Yeah. நன்றி வணக்கம். Okay, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.